அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இது வரைக்கும் யாரிடமும் சொல்லாத ஒரு சீக்ரெட்டை தற்போது சீமான் பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருக்காரு. அது என்னன்றதை அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மட்டுமே இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் தன்னுடைய இயக்குனர் தொழிலை கூட விட்டுட்டு சீமான் முழு நேர அரசியல்வாதியாக இருந்துட்டு இருக்காரு. இதற்கு நடுவில் இடைப்பட்ட காலத்தில் முந்திரிக்காடு அப்படின்ற ஒரு திரைப்படம் மாபெரும் வெற்றியை அடைந்ததை அடுத்து சீமானுக்கு மீண்டும் நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள பல பேருக்கும் எழுந்திருக்கும். இந்த படத்தை பார்த்த மக்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் சீமானுடைய ரசிகர்களோ அல்லது சீமானுடைய கட்சியின் ஆதரவாளர்களோ கிடையாது அப்படின்னும், இருந்தாலும் சீமானை திரையில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னும், அவருடைய அரசியல் தேவைகளை இந்த மாதிரி சினிமாவில் வந்து அவரால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு அறிவுரையை வழங்கியிருந்தாங்க. இதனை அடுத்து சீமான் நிறைய படங்களில் சைனும் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் தற்போது நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க நியூஸ் 18 தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா நம்மள பலருக்கும் தோன்றிய ஒரு கேள்வியை சீமான் இடத்துல ஒரு நெறியாளர் கேட்டிருக்காரு. அதாவது அரசியலுக்கு நீங்கள் வரல அப்படின்னா என்னவாக ஆகியிருப்பீங்க அப்படின்னு சீமான் இடத்துல ரொம்ப நேரடியாகவே கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த நெறியாளர். இந்த ஒரு கேள்வி நம்மள நிறைய பேருக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சீமான்னு மட்டும் இல்லாமல் ஒரு திரை பிரபலமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் பிரபலமாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த துறைக்கு வரலன்னா என்னவாக ஆகியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அனைவருக்குமே ரொம்ப பொதுவாக எழக்கூடிய ஒரு கேள்வி தான். இந்த கேள்விக்கு சீமான் என்ன பதிலளிப்பாரு அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் நம்ம யாருமே யூகிக்க கூட முடியாத ஒரு விஷயத்தை சீமான் சொல்லியிருக்காரு. அதாவது, நான் இராணுவத்தில் தான் போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னும், என்னுடைய தந்தையுடைய ஆசையும் அதுதான் அப்படின்னும், இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நெறியாளர் கேள்வி எழுப்பிய போது, இயக்குனர் ஆகணும் அப்படின்றது சென்னைக்கு வந்து தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் தானே தவிர இராணுவத்தில் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய நீண்ட நாள் கனவாக இருந்துச்சு அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு. கல்லூரி காலத்தில் அவருடைய கவிதையினால ஆசிரியர்களோட நம்பிக்கை காரணமாக தான் நான் இயக்குனராக மாறினேனே தவிர என்னுடைய சிறு வயது ஆசையை இராணுவத்தில் சேரணும் அப்படின்றதா சீமானுடைய ஆசையாக இருந்திருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே சீமான் பகிர்ந்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி ஒரு பதில் அளிச்சது வரலாற்றிலே இதான் முதல் தடவையாகவும் பார்க்கப்படுது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.